அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு சிறப்பு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளைய தினம் மார்ச் மாதம் 31ஆம் திகதி இலங்கையிலே பலவந்தமாக ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட சம்பவம் உங்களுக்கு இன்னும் மறந்திருக்காது. முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட விவகாரத்தை ஒருபோதும் மறக்கவே மாட்டார்கள். அந்த அடிப்படையிலே 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிதான் முதலாவது ஒரு முஸ்லிமின் ஜனாசா பலவந்தமாக எரிக்கப்பட்ட நாள். அல்லாஹ் தங்களுக்கு இருக்கிறான். இவங்க இன்று வரைக்கும் முகத்தை மூடிக்கினான்னு தெரியுறாங்க. இன்று வரைக்கும் சன்சைசர் அடிச்சுக்கினா நிற்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இப்போ போட்டோன்னே எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்தது எது நடந்தது ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. அடுத்த நாற்று ரெண்டு சம்மிமாரும் பார்க்க போகல பாப்பாவை போய் பார்க்க ஒரு ஐசி வார்டில் போட்டிக்கிண்டு வெளியில் வச்சு பார்த்துட்டு வந்தாங்க. பாப்பா இருக்கிறாருண்டு. அதுக்கு பிறகு அந்த நாற்று பின்னேறம் தான் போல் எங்களுக்கு அடிக்கடி வீட்டுக்கு எங்களுக்கு கோல் வந்து கொண்டு இருக்குது. இப்படியும் கூட பாப்பாவுக்கு கொரோனாவாம்மா அப்படி இப்படின்னு. அப்போ எங்களுக்கு வந்து இந்த ஊர் மக்கள் சொல்லித்தான் தெரியும் இப்படி பாப்பாவுக்கு கொரோனாவா. அப்போ அதுக்குள்ளே வந்து ஒரு 25 PHC மாதிரி ஒரு 50-100 போலீஸ்காரங்க அவங்கெல்லாம் வந்து எங்களோட வீட்டை நான் இருக்கிற வீட்டையும் லாக்டவுன் பண்ணி எங்களோட உம்மா இருக்கிற வீட்டையும் லாக்டவுன் பண்ணி ஏதோ நாங்கள் தேச துரோகம் பண்ண மாதிரி தான் வந்தாங்க. சாதாரணமாக வரையில் ஏதோ நாங்கள் பெரிய தேச துரோகம் பண்ணின மாதிரி நாங்கள் LTTயோட சேர்ந்து நாங்கள் நாட்டை கேட்ட மாதிரி தான் எங்களோட வீட்டுக்கு அவங்க வந்தாங்க. சாதாரணமாக வரையில் இந்த மையத்து மட்டும் இல்லை, எங்களுக்கு இவங்க செஞ்ச அநியாயம் கொஞ்சம் நெஞ்ச அநியாயங்கள் இல்லை. இலங்கையிலே நடந்த பலவந்த ஜனாசா எரிப்பு ஒரு சமூகத்தின் மனதை மட்டுமல்ல முழு மனித நேயத்தையே சோதித்த ஒரு காலம் அது. இந்த கோரச் சம்பவம் இடம்பெற்று 6 ஆண்டுகள் கடந்து விட்டாலும் அந்த நினைவுகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. அந்த வடுக்கள் இன்னும் எங்கள் மனங்களில் இருந்து ஆறவில்லை. இனவாதம் உச்சகட்டத்திலே இருந்த அந்த காலப்பகுதியிலே கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தார். முஸ்லிம்கள் எவ்வளவோ கதறினார்கள், கெஞ்சினார்கள். பாராளுமன்றத்திலே முஸ்லிம் பிரதிநிதிகள் அதை பற்றி பேசினார்கள். முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகளும் முஸ்லிம்களுடைய இந்த மதக்கடமையை செய்ய அனுமதி வழங்குங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் WHO மேலால் சென்று இனவாதிகளை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அந்த முடிவில் இருந்து அரசாங்கம் இறங்கவே இல்லை. எந்த அளவுக்கு என்றால் 20 நாளேயான பச்சிலம் குழந்தையும் எரிக்கப்பட்டது. இப்பயா இவங்களுக்கு விளங்கிட்டு பிள்ளை செஞ்சு இப்போ மன்னிப்பு கேட்டு அந்த டைம் எங்களுக்கு தரைஞ்சி தானே, அதை கண்ணுல கூட காட்டலை தானே அந்த மையத்தை. 20 நாள் என் பிள்ளை 20 நாள் இருந்துட்டு மவுத்தாயிடுச்சு. அதுக்கு முதல் இந்த எத்தனையோ பிள்ளை 2 மாதம் 4 மாதம் உள்ள புள்ளியோல் அந்த புள்ளியோல் சார் அந்த உமா பாப்பா கிட்ட கண்ணை காட்டினாளா இல்லை. அப்போ எவ்வளோ இது ஐந்திக்கும் அந்த 20 நாள் இருந்து எனக்கே அந்த இந்த வலி இருந்தா அந்த 4 மாதம் 5 மாதம் இந்த புள்ளியோட எரிச்ச புள்ளியோ 2 மாதம் 4 மாதம் இந்த புள்ளியோ எவ்வளோ வலி இருந்தீங்க அந்த அம்மாப்பா. என்னை மவுத்து வரைக்கும் இவங்கள மன்னிக்கவே இயலா. எத்தனைக்கு மன்னிக்க மாட்டேன். இவங்க வந்து இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறது என்னத்துக்காண்டி மன்னிப்பு கேட்குறது ஈக்கணுமே என்னத்துக்காண்டி சும்மா வந்து மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்ன என்னத்துக்கு மன்னி கேட்குறீங்க? நீங்கள் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கோங்க. நாங்கள் இப்படி செஞ்ச குற்றம்னு ஒத்துக்கோங்க மக்கள்கிட்ட வந்து. முஸ்லிம் சமூகம் எதிர்கொண்ட அந்த கசப்பான நினைவுகளை மறக்காமல் இருக்கவும் இதற்கு பின்னால் இது போன்ற மோசமான சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக வேண்டியும் ஒரு காணொளியை தயாரித்திருக்கின்றோம். இந்த காணொளியை மௌலவி ஹைதர் அலி அவர்கள் தயாரித்திருக்கின்றார்கள். இதோ பாருங்கள். இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். காலத்தால் அழியாதவடு முழு தேசமும் கண்ணீர் விட்ட சோகக் கதை, வஞ்சித்த உள்ளங்களின் துரோகச் செயல் ஜனாசா எரிப்பு. இது இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றில் கருப்பு நாள். கடந்த ஒரு தசாப்த காலமாக காலத்துக்கு காலம் ஏதோ ஒரு காரணம் சொல்லப்பட்டு முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த தொடரில் தான் இந்த படுமோசமான செயலும் அரங்கேற்றப்பட்டது.
இலங்கையில் கோவிட்-19 நோய் தொற்று காலத்தில் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை கட்டாயமாக தகனம் செய்யும் அரசாங்கத்தின் கொள்கை மிகுந்த சர்ச்சைகளையும் மன உளைச்சலையும் முஸ்லிம்களுக்கு உருவாக்கியது. இந்த நடவடிக்கை 2020 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை ஒரு வருடத்திற்கும் மேலாக நீடித்தது. இது இலங்கை முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் முஸ்லிம் அல்லாதவர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் சர்வதேச சமூகமும் கடுமையாக எதிர்த்த ஒரு கொடூரமான நடைமுறையாக இருந்தது. 2020 ஆண்டு மார்ச் மாதம் கோவிட்-19 தொற்று நோய் இலங்கையில் பரவத் தொடங்கிய போது உலக சுகாதார அமைப்பு மற்றும் மருத்துவ நிபுணர்கள் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்யலாம் என்றும் தகனம் செய்ய அவசியமில்லை என்றும் தெரிவித்தனர். எனினும் இலங்கை அரசு விஞ்ஞான பூர்வமான ஆதாரங்களின்றி அனைத்து கோவிட்-19 மரணங்களையும் கட்டாயமாக தகனம் செய்ய வேண்டும் என்று சட்டம் இயற்றியது. இதன் அடிப்படையில் 2020 ஆண்டு மார்ச் மாதம் 31 தேதி முதலாக ஒரு முஸ்லிமின் உடல் தகனம் செய்யப்படுகிறது. And we are acting in terms of the advice given by the expert committee. එබැවින් වහාම පහලින් පවතින හුණුගල් තීරයේ ඇති භූගත ජලයට මෙම වෛරසය එක්වීමේ සම්භාවිතාවය ඉතාමත් වැඩියි. නිර්දේශ ලබා දීමට පත් කළ විශේෂඥ කමිටුවේ නිර්දේශය වී තිබෙන්නේ කොරෝනා රෝගයෙන් මිය යන පුද්ගලයන්ගේ මූර්ත දේහ ආදාහනය කළ යුතු බවයි. එවැනි විශේෂඥ නිර්දේශයන් සමාජීය ආගමික දේශපාලනික හෝ වෙනත් කිසිම පුද්ගලික හේතුවක් නිසාවෙන් වෙනස් නොකරන බවත් කාරුණිකව සඳහන් කරනවා. இது உலக முஸ்லிம்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் துக்கத்தையும் ஏற்படுத்தியது. முஸ்லிம்கள் மரணித்தவரின் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்ற மத நம்பிக்கையுடன் இருப்பவர்கள். ஆனால் இலங்கை அரசு மண்ணில் அடக்கம் செய்யும் நடைமுறையால் நிலத்தடி நீர் மாசுபடும் என்றும் அதனால் மீண்டும் கிருமிகள் பரவலாம் என்றும் தவறான காரணத்தை கூறி கட்டாய தகனத்தை நடைமுறைப்படுத்தியது. இதில் சுமார் 13,183 உடல்கள் தகனம் செய்யப்பட்டதாக இன்றைய சுகாதார மற்றும் மக்கள் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் தனது பாராளுமன்ற உரையில் தெரிவித்தார். ගරු කතානායකතුමනි, ආ1 COVID-19 වෛරසය ආසාදනය වීමෙන් ආදාහනය කරන ලද මල් සිරුරු සංඛ්‍යාව 13,183කි. அதிலும் மிகவும் மனவேதனை தரும் சம்பவமாக 20 நாட்கள் மட்டுமே நிரம்பிய ஷெய்க் என்ற குழந்தையின் உடல் 2020 டிசம்பர் மாதத்தில் கட்டாய தகனம் செய்யப்பட்டது. குழந்தையின் பெற்றோர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் அதிகாரிகள் எவ்வித அனுமதியும் இன்றி குடும்பத்தினரின் விருப்பத்திற்கு விரோதமாக தகனம் செய்தனர். இது முஸ்லிம் சமூகம் மட்டுமின்றி சகல சமூகங்களையும் கவலைக்குட்படுத்திய ஒரு பெரும் சம்பவமாக மாறியது. உலகம் முழுவதும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்ற முஸ்லிம் சமூகமும் மனித உரிமை அமைப்புகளும் தமது கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தன. மரணித்த உடல்களை அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று குடும்பத்தினர், மத தலைவர்கள், அரசியல்வாதிகள் என பலர் தொடர்ந்தும் கோரிக்கை வைத்தனர். கொழும்பு, கிழக்கு மாகாணம் மற்றும் பிற பகுதிகளில் பல அமைதி ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்தன. உயர் நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஐக்கிய நாட்டு மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பெச்லெட் உட்பட பலரும் இலங்கை அரசை இந்த முடிவை மாற்ற அழுத்தம் கொடுத்தனர். அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மற்றும் OIC போன்ற சர்வதேச அமைப்புகள் இலங்கை அரசின் முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த கொள்கையை கண்டித்தன. சர்வதேச வழக்கறிஞர் சங்கத்தின் மனித உரிமை நிறுவனம் இன்டர்நேஷனல் பார் அசோசியேஷன், ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூட் இலங்கையின் கட்டாய தகனம் கொள்கை மனித உரிமை சட்டங்களை மீறுவதாகவும் அரசாங்கம் இதனை மாற்ற வேண்டும் என்றும் கடுமையாக கண்டித்தது. முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான், துருக்கிய ஜனாதிபதி எர்டோகான் மற்றும் மாலைத்தீவு அரசு இலங்கை அரசை இக்கொள்கையை விடும்படி உறுதியாக வேண்டிக் கொண்டன. மேலும் மாலைத்தீவு அரசு கோவிட்-19 இறந்த இலங்கை முஸ்லிம்களின் உடல்களை தங்களது நாட்டில் அடக்கம் செய்ய தயாராக உள்ளது என்றும் அறிவித்தது. 2021 பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா இலங்கைக்கு கொரோனா தடுப்பூசி உதவி வழங்கும் போது முஸ்லிம்களின் ஜனாசா அடக்கம் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இதனுடன் பல்வேறு தரப்புகள் இருந்து வந்த அழுத்தங்களினால் அரசாங்கம் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய தொடங்கியது. Forced cremations of Sri Lankan coronavirus victims, including Muslims and Christians for whom burial rights shared guidance on how burials can happen within WHO guidelines to the Sri Lankan authorities. The rise of
Muslim sentiment and the decision by the Sri Lankan to mandate cremations. அதுபோலவே சர்வதேச ஊடகங்களும் தொடர்ச்சியாக இதனை கண்டித்து வந்தன. And in April, Sri Lanka made cremation mandatory for all Wuhan virus victims. The move was 100% political. श्रीलंकन हुकूमत की जानिब से नोटिफिकेशन का खैर मकदम किया है जिसमें government to add its policy of forced. في الأيام الماضية توفي رضيع. श्रीलंका में किसी भी मजहब के अफराद advice of its technical experts committee and it can't make exceptions for any community. Well, Sri Lanka's policy of cremating those who have died from COVID. About the cremation of Muslim corona victims in Sri Lanka. بعد حرق جثتي مسلمين ماتا بسبب فيروس كورونا في பல மாதங்களாக மக்கள் போராடிய பின்பு 2021 ஆண்டு மார்ச் மாதம் இலங்கை அரசு முஸ்லிம்களுக்கு ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்ய அனுமதி வழங்கியது. இதன் மூலம் ஒரு வருடத்துக்கு மேலாக நடந்து வந்த மத அடக்க உரிமை மீறல் முடிவுக்கு வந்தது. இம்முடிவுக்கு வந்த பின் தகனம் செய்யப்படாத உடல்கள் ஓட்டமாவடி மஜ்மா நகரில் நல்லடக்கம் செய்யப்பட்டன. අපි අනිත් අයගේ ආගම්වල කැමැත්ත අකමැත්තට විශේෂයෙන්ම විද්‍යාත්මක පදනමක් ඒ සම්බන්ධයෙන් නැත්නම් අපි අහුම් ගන්න. මේ වෙනකොට ලෝක සෞඛ්‍ය සංවිධානය පවා කොරෝනා වෛරසයෙන් කෙනෙක් මිය ගියොත් වැළලීමෙන් ඒ ප්‍රදේශයේ හෝ ජනතාවට සෞඛ්‍ය ප්‍රශ්නයක් ඇති නොවන බව සහතික වෙලා තියෙද්දිත් ලංකාවේ රජය තවසෙම් අන්තවාදී නතලොස්සක් සතුටු කිරීම සඳහා මෙවැනි ජාතිවාදී ප්‍රතිපත්තියක් අනුගමනය කිරීම ඉතාමත්ම භයානකයි. රටක් දියුණු කරනවා නම් දියුණු කරන්න පුළුවන් මිත්‍යාවෙන් නෙමෙයි විද්‍යාවෙන්. මිත්‍යාව පදනම් කරගෙන කිසිම රටක් දියුණු වෙලා නැහැ. විද්‍යාව පදනම් කරගෙන තමයි රටක් දියුණු වෙන්නේ. මේකත් වැනි අවස්ථාවක්. මේ නිසා අපි සැබෑ දේශප්‍රේමීන් හැටියට ශ්‍රී ලංකාවට ආදරය කරන හැටියට ශ්‍රී ලංකාව ලෝකයේ අනෙකුත් රටවල් සමග දියුණු වෙනවා දකින්න කැමති අය හැටියට අපි මේ වෙලාවේ සුළු වශයෙන් හෝ අපේ අදහස් මෙතනට ඇවිල්ලා ප්‍රකාශ කරමු. මේ මුස්ලිම් ජනතාවගේ අය කොරෝනා වෛරසය වැළඳිලා මිය යනකොට ඒ අයව රජයෙන් බලන්න දෙන්නේ නැතුව ඒගොල්ලන්ගේ කැමැත්ත ගන්නෙත් නැතුව විරෝධතාවය මත තිබුණත් ආදාහනය කරනවා කියලා. මෙතන දේශපාලන වශයෙන් මුස්ලිම් ජනතාව සමග තියෙන වෛරයක් නිසා කවුරු හරි අන්තවාදී අපේ කියන බෞද්ධයින් කියලා කියා ගන්න අයගේ මුස්ලිම් විරෝධය නිසා මේ අන්තවාදී අදහස් අනුව මේ අයගෙන් මේ අවස්ථාව පාවිච්චි කරගෙන පරිගන්නවා කියලා අපි පෙන්눔 කරන්න හොඳ නැහැ. அதுபோலவே இந்த அரசாங்கமும் இது பாரிய தவறு என்றும் குறிப்பிட்டது. ඒ අනුව ලංකාවේ වකට පැවති ආණ්ඩුව විසින් ගනු ලැබූ තීන්දුව විසින් බරපතල ප්‍රශ්නයක් ඇති කළා. ඒ ප්‍රශ්නය පිළිබඳව අපි සංවේදී එතනදී ගත්තු දේශපාලන තීන්දුව ගැන රටක් හැටියට අපි ලැජ්ජ වෙන්නට ඕනේ. ඒ නිසා තමයි අපි කණ්ඩායමක් හැටියට ඒ වෙලාවේදී අපි අදහස් ප්‍රකාශ කළේ කියන්නේ දේශපාලන තීන්දුව මත විද්‍යානුකූල නොවන වාර්තා හදලා එහෙම තීන්දුව ගැනීම වැරදි කියලා. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அரசாங்கம் இந்த அநியாயத்திற்கான நீதியை முஸ்லிம்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். அன்பான ஒருவருக்கு இறுதியாக செய்ய முடியுமான ஒரே ஒரு கைமாறு இறுதி கிரியைகளும் நல்லடக்கமும் தான். அந்த உரிமையையும் அரசியல் பழிவாங்கலின் மூலம் பறிக்கப்படுமானால் எவ்வளவு பெரிய அநியாயமாகும் என்பதை இலங்கை மக்கள் என்ற வகையில் நாம் வெக்கித்து தலை குனிய வேண்டும். இந்த அழகான தாய் நாட்டில் பல்லின மக்களும் ஒரு தாய் பிள்ளைகள் போல ஒன்றாய் ஒற்றுமையாய் வாழும் பொழுது இப்படியான அரசியல் பழிவாங்கல்கள் இனங்களுக்கு மத்தியில் முறுகல்களையும் பிளவுகளையும் ஏற்படுத்தும். எனவே இந்நாட்டில் யாருக்கு என்ன அநீதி நடந்தாலும் ஒரே வரிசையில் நின்று மனித நேயத்திற்காக சகல இனத்தவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். இனி ஒருபோதும் இப்படியான மத இன ரீதியான அரசியல் பழிவாங்கல்கள் இந்நாட்டில் நடைபெறக்கூடாது என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். நீங்கள் பார்த்தது ஒரு காணொளி மாத்திரமல்ல, இது ஒரு சாட்சியம். மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஒளிப்பதிவாளர் ஷஹனியோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும்.